ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏத்தம்பழத்தை வச்சு ஒரு களி ரெடி பண்ண போறோம். களியா? ஆமா. இது நம்ம உடம்பு எப்பெல்லாம் நமக்கு டயர்டா இருக்குன்னு தோணுதோ அந்த டைம் ஆறு மாசத்துல இருந்து 60 வயசுக்கு மேல வரைக்கும் இதை சாப்பிடலாம். சுகர் பேஷண்டா இருந்தாலும் கூட 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இதுல செய்து சாப்பிடறதுனால நம்ம உடம்பே நல்ல ஹெல்த்தா இருக்கும். வயிற்றுல உள்ள புண்கள் முதல் போகும். சரி, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி களி, இன்ஸ்டன்டா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய களி. ஸ்கூல் போடிய பிள்ளைங்களுக்கு காலைல டிஃபனாவே நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம், திகட்டவே செய்யாது. சரி, அதுக்காக வேண்டி நான் ஏத்தம்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பழுக்கவும் வேண்டாம், ரொம்ப காயாவும் இருக்க வேண்டாம். எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன், அவிச்சு வச்சிருக்கேன். அடுத்தால கற்பட்டி, இதுக்கு கற்பட்டி மட்டும்தான் வேணும், சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, கற்பட்டி தான் நல்லது. அதே மாதிரி தேங்காய் பால், தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். டால்டா வேணும், நெய் சேர்த்தாலும் ஒண்ணு இல்லை. ஓகே. அப்புறம் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடியோட வெறும் சுக்கு போட்டு பொடி. இதை வச்சா நம்ம சூப்பரா ஒரு களி ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஏத்தங்க அவிச்சாச்சு. அடுத்தல தேங்காய் பால் எடுத்துட்டு நம்ம பார்ப்போம்னா, பால் கொஞ்சமா தான் எடுத்துருக்கு, ஆனா நல்ல திக்கா எடுத்து விடணும். இந்த மாதிரி பழம் இப்படி அவிச்சோட இப்படி போட மாதிரி இருக்கணும். கை வச்சே பிசையலாம், ஆனா நான் கொஞ்சம் சூடா இருக்கனால நேச்சர்ல வச்சு வைக்கட்டா. இதுல வைக்க ஈஸியா, ஏன்னா ரொம்ப பேஸ்டா எடுக்க கூடாது நம்ம. சரியா, லைட்டா தறி இருக்கணும். இந்த அளவு நம்ம நல்ல பழத்தை வேக வச்சு எடுத்துட்டோம்னா, டயபெட்டிக் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பழுத்தும் பழுக்காம இருக்குங்களா, அந்த பழத்தை யூஸ் பண்ணாங்க. எல்லாம் ஆட் பண்ணி இந்த பாலும் பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதுவே பேபி ஃபுட்டா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த செர்லா கொடுக்கக்கூடிய டைம்ல கொடுக்கக்கூடியது. இல்ல எங்களுக்கு கற்பட்டி எல்லாம் காய்ச்சதுக்கு டைம் இல்லைங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம். இதுதான் கொடுக்கணும், வேற எந்த பவுடரும் கொடுக்க கூடாது. இதெல்லாம் நேச்சுரல் பவுடரா ரெடி பண்ணி நீங்க கொடுக்கறதோட இது நேச்சுரல். ஏத்தங்காய் பவுடருமே அந்த கால நிழல் உணப்புலதான் அதை உணர்த்தி நம்ம எடுத்து ட்ரை பண்ணி கொடுக்கணுமே தவிர வெயில காய கிடையாது. அதுக்குள்ள சத்தம் எல்லாமே அப்சர்வ் ஆயிடும். சூரிய ஒளிக்குன்னு ஒரு சத்துக்கள் உண்டு, சத்து இல்லாததை சத்து ஆக்கதான் சூரிய ஒளி. ஆனா இது நல்ல சத்து உள்ளது. அதை திரும்பி நம்ம சூரிய ஒளியில போட்டு என்ன ஆகுங்கிறது நீங்களே படிச்சவங்க எல்லாத்துக்கும் புரியுங்களா. அதனால அந்த காலத்துல நிழல் உணப்புலதான் போட்டு எடுத்து திரிச்சு வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் கடையில வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சரியா, அது ஓவரால் மைண்ட் செட்டை பொறுத்து. சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு நெய்யோட டால்டா தான் நல்லா இருக்கும். நெய் இருந்தா நெய் சேர்த்து விடணும்னா நான் கொஞ்சமா டால்டா சேர்த்து கொஞ்சமா எதுக்குன்னா நெய்யா சாரி இது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த டால்டா எல்லாம் மேல அப்படியே லேயர் லேயரா இருக்கும், பாத்திருக்கீங்க இந்த அல்வால எல்லாம், அந்த மாதிரி வர்றதுக்காக மட்டும்தான் நம்ம டால்டா சேர்க்கணும். லைட்டா ஹீட் ஆன உடனே நான் சர்க்கரை, சாரி கற்பட்டி, நீங்களும் தலையாட்டுவீங்க, தூள் இருந்துடக்கூடாதுல. இது வெறும் சுக்கு மட்டும் பொடிச்சு வச்சிருக்கு. கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடுவோம்னா இப்படி கற்பட்டி பாகு கொஞ்சம் நுரைச்சி, கற்பட்டி கரைச்சது பாகு இல்ல நுரைச்சி வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், இதை ஆட் பண்ணிடணும். கை வச்சு இது பண்ணிடுங்க, ஏன்னா மொத்தமா விழுந்தா ரொம்ப ரொம்ப மசிக்கல நம்ம, அதனாலதான் இப்படி போட சொன்னேன். இந்த வடையெல்லாம் உருத்து போடுவோம்ல,
சிம்ல தான் வச்சிருக்கீங்க பாருங்க. பார்த்து நான் கை வைக்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கை வச்சிடாதீங்க. ம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லவே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்படி விட்டுறணும்னு சொன்னலா, சரியா? நீங்க என்ன செய்யணும், சிம்லே வச்சா போதும்னா, ஃபுல் ஃப்ளேம்ல எல்லாம் வைக்கவே வேண்டாம், சிம்லே வச்சா போதும். தேங்காய் பால், கற்பட்டி எல்லாம் சேர்ந்து சுருண்டு வரணும். அல்வா வரும்ல, அந்த மாதிரி சுருண்டு வரணும். நான் வந்து கற்பட்டி எல்லாம் நியாயமா குறைவாதான் போட்டிருக்கேன், ரொம்ப திட்டிக்கூடிய அளவெல்லாம் போடல. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்னா. இதுதான் இருக்கும். சிம்ல வச்சேதான் இந்த அல்வா ரெடி பண்ணணும். ஓகே, பிடிக்காது. இது வந்து நான்ஸ்டிக் கிடையாதுலப்பா, இது வந்து சாதா சில்வர்ல வளர்த்துறமே பிடிக்க விடாது. அதை நம்ம இன்னைக்கு இதுல சில்வர் பாத்திரத்துல செய்தது, புரிஞ்சா? இப்படி நம்ம உருட்ட இப்படி அல்வா பதத்தை உருண்டு வரணும். இது வந்து ஆறுன பிறகு பார்த்தோம்னா டால்டாவா இருந்துச்சுன்னா மேல லேயர் லேயரா நமக்கு தெரியும். ஓகே, அதுக்குதான் டால்டா வச்சு நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்றது. நம்ம டால்டா பாதி நெய் பாதி ஆட் பண்ணிருக்கோம். இது வந்து இன்ஸ்டண்டா டக்குன்னு ஒண்ணு இல்லை, நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொன்னா போதும். இப்போ உடம்பு ஃபீவரா இருக்கு, சாப்பிட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏத்தம்பளம்னா இந்த மாதிரி தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்க ஹெல்த் எப்படி இருக்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே செய்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்க நான் உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அப்படிதானே? நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து தான் நம்ம இந்த ரெசிபிகளே ஷேர் பண்ணது. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.